அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அப்படியே 35ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. 1 சாமுவேல்ல வாசித்த வார்த்தையை பார்த்த உடனே, எப்பா இந்த வார்த்தை நமக்கு இல்லப்பா, இது இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தையும் நம்ம வாசித்தோம். ஆமென். பழைய ஏற்பாட்டு சூழ்நிலை வேற, புதிய ஏற்பாட்டு சூழ்நிலை வேற. இன்னைக்கு நாம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். அது ராஜரீக ஆசாரிய கூட்டம், சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா. இதை நீங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. இந்த ஆசாரியத்துவம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த மாத கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தமாய், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப கர்த்தாவே, நீங்க என்ன அங்கீகரித்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லா ஸ்தானங்கள், எல்லா பொறுப்புகள், நாம் இந்த உலக வாழ்வில் அனுபவிக்கும் சகல நன்மைகளுக்கும் அவர் நம்மை தகுதியுள்ளவராய் பார்க்கிறார். அல்லேலூயா. பாத்திரவான்களாய் பார்க்கிறார். ஆமென். நம்ம யாரும் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற நிலையில இல்ல. அப்ப அந்த தகுதிக்கு ஆண்டவர் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, உண்மை. ஏதோ கொஞ்சத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உண்மையா இருந்திருக்கிறோம். அந்த கொஞ்சம் உண்மைதான் இன்னைக்கு இந்த அங்கீகாரத்தை நமக்கு தந்திருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஏலி என்கிற 98 வயது நிறைந்த ஒரு பிரதான ஆசாரியன், அவருக்கு ஓப்னி பினகாஸ் அப்படிங்கிற 2 குமாரர்கள். இவங்க தான் இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வனாந்தர பிரயாணத்தில் வரும்பொழுது மோசே ஆண்டவர் மலைக்கு கூட்டி சென்று ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை அவனுக்கு அப்படியே காண்பித்து, மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்யணும், ஸ்தாபிக்க வேண்டும். அதனுடைய அளவுகளில் ஒரு சின்ன மாற்றம் கூட வரக்கூடாது. அதில் பயன்படுத்தப்படுகிற பொருட்களில் எந்த மாற்றங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படியே செய்யணும்னார். ஆகவே அதற்கென்று ஆண்டவர் பெசலேயலை அபிஷேகம் பண்ணினார். அகோலியாவை அவனுக்கு துணையாக ஏற்படுத்தினார். இன்னும் இந்த ஆசரிப்பு கூடார பணிகளை செய்யும்படிக்கு அநேகருடைய இருதயங்களை ஏவி அவர்களை ஞான இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினார். மோசே ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பாரு. ஆனால் இந்த பெசலேல் அதை இமேஜின் பண்ணி, அதை உள் வாங்கி யூகித்து அதை அப்படியே நிறைவேற்றுவான். கடைசியில் செஞ்ச அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசே பார்க்கிறாரு. கர்த்தர் எப்படி அந்த ஸ்ட்ரக்சரை காட்டியிருந்தாரோ அப்படியே அது செய்யப்பட்டிருந்தது. மோசைக்கு அது ரொம்ப ஹாப்பி. அதனால் அதை செஞ்ச, அந்த வேலை செஞ்ச அத்தனை பேரையும் பிளஸ் பண்ணான். நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையா செய்யும் போது அந்த கொடுத்த அந்த நபர், அந்த பொறுப்பை கொடுத்த அந்த நபர் அதை சுற்றி பார்த்து அதனுடைய அளவுகளில் மாற்றமில்லை, அந்த பொருட்கள் மிக நேர்த்தியாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, எல்லாம் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிறது என்று நினைத்து அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறார்னா, ஆசாரிய ஊழியத்தை கொடுத்த தேவன் அந்த ஊழியத்தை உண்மையா செய்யும் போது எவ்வளவு அதிகமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் உருவாக்கப்பட்டிருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ எல்லாம் உண்டாக்கியாச்சு. ஆனால் இதுக்குள்ளே எல்லாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது.
பிரகாரத்தோட யாரா இருந்தாலும் நின்றணும். ஆமென். ஆனால் லேவி என்கிற கோத்திரத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அவர்களில் இவர்களுக்கு ஆசாரியத்துவத்தை கொடுத்து, நீங்க தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா வேலைகளும் என்ன செய்யணும், நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோத்திரத்துக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். இந்த கோத்திரம் எப்படி இந்த சுதந்திரத்தை பெற்றது அப்படின்னா, மோசே 40 நாள் மலைக்கு போயிட்டார். ஆமென். போன மோசே திரும்பி வரல. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டார்கள். பொன் கன்று குட்டியை உண்டாக்கி அதை வணங்கி அதற்கு முன்பாக பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் 11 கோத்திரம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும் போது இந்த லேவி கோத்திரம் மட்டும் அதில் இன்வால்வ் ஆகலை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களில் ஒருத்தர் கூட அந்த கூட்டணியோட என்ன செய்யல, கை கொடுக்கல. தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் இந்த உலகத்தில் உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து இருளின் பிள்ளைகளோடு இருளின் ராஜ்யத்தோடு தொடர்பில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய ஆதீனத்தில் அவர் நம்மை முன்குறித்தபடினால், நம்முடைய தாயின் கருவில் நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு அவர் நம்மை தெரிந்தெடுத்தபடினால் நம்மை பெயர் சொல்லி இந்த அசுத்த ஜாதிகளிடத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு, பிரித்தெடுத்தார். இந்த இருளின் வல்லமைகளில் இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, பிரித்தெடுத்தார். அதனால்தான் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்ப நீங்களும் நானும் தற்செயலா இந்த ஆசாரிய கூட்டமா மாறல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா நம்ம மாறல, பரிசுத்த ஜாதியா சும்மா நாம மாறல. இதற்காகவே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அதுலயும் பிரதான ஆசாரியன் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. லேவியில ஆசாரியர்கள் எல்லாரும் இருந்தாங்க கோத்திரத்தில். அதுல பிரதான ஆசாரியன் தான் என்ன செய்யணும்னா, இந்த ஆராதனை எத்தனை முறை நடந்தாலும் எல்லாத்தையும் லீட் பண்றது யார் தான், பிரதான ஆசாரியன் தான். ஆமென். அவனுடைய அந்த வேலை ஜனங்களுக்காக பலி செலுத்தி பாவ நிவர்த்தி பண்ணி கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று ஊழியம் செய்யறது அவனுடைய பிரதானமான பணி. அவனுக்கு கூட பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தான் ரைட்ஸ். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு அனுமதி. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் போகணும்னா அதுக்குன்னே விசேஷமா அவன் தன்னை என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். அவன் உள்ள போயிட்டு மறுபடி உயிரோட வந்துட்டான்னா அந்த வருஷம் ஜனங்களுக்கு அமோக ஆசீர்வாதம். கர்த்தர் அவங்களை அங்கீகரிச்சிட்டாருன்னு அர்த்தம். கர்த்தர் அவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த உன்னதமான பணியை இப்ப மோசேயின் காலம் முடிந்து, யோசுவாவின் காலம் முடிந்து, நியாயாதிபதிகள் காலத்தில் இப்ப இந்த பிரதான ஆசாரியனால் ஏலி இருக்கிறார். அதற்கு அடுத்தது இந்த வாய்ப்பு அவன் ஃபேமிலியில் இருக்கிற அவன் பிள்ளைகள் 2 பேருக்கு தான். அல்லேலூயா. அப்ப இது எவ்வளவு உன்னதமான வேலை, எவ்வளவு முக்கியமான பொறுப்பு. ஆனா அவர்கள் அதற்கு தகுதி இல்லாமல் போன போது ஆண்டவர் அவர்களை புறக்கணித்து அறியாத வயதில் ஆலயத்தில் கொண்டு போய் பொருத்தனையின் மகனாக விடப்பட்ட சாமுவேல் வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவனை மனதில் வச்சு கர்த்தர் சொல்றாரு, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் உண்மையான ஒரு ஆசாரியனை நான் தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை ஏற்படுத்துவேன். நான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பாக அவன் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் அவன் நடந்து கொள்ளுவான். விவரமே பத்தாவது ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். அறியாமல் இருக்கிற ஒருத்தனை தேர்வு செய்து விட்டார். அறிந்தவரை புறக்கணிச்சுட்டு அறியாதவனை செலக்ட் பண்ணிட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எதை கொடுத்தாலும் நிரந்தரமா கொடுக்கிறவர். கர்த்தர் எதை கொடுத்தாலும் தற்காலிகமாக கொடுக்கிறது இல்லை. அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணார்னா அது உங்களுக்கும் உண்டு, உங்க சந்ததிக்கும் உண்டு, உங்க தலைமுறை அது தொடரும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? 1000 தலைமுறைகளுக்கும் அந்த இரக்கத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த ஆசீர்வாதம் கடந்து போயிட்டே இருக்கும். அதை ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். தாவீதுக்கு சொல்றாருல, உன் விளக்கு என்ன செய்யாது, அணையாத சிங்காசனத்தில் உட்கார ஒரு பிள்ளை என்ன செய்வான், இருப்பான். அப்ப பாருங்க, தாவீதுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை காப்பாத்துறதுக்கே ஆண்டவர் செயல்பட்டு வர்றார். அந்த ஆட்கள் சரியில்லை. சில நேரத்தில் யூதாவின் ராஜாக்கள் கர்த்தருக்கு பயப்படலை, ஆண்டவர் நியமித்த வழிகளில் நடக்கல. ஆனால் அவர் மனசுல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு, இது தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இது தாவீதோடு செய்த உடன்படிக்கை, அதை என்ன செய்யக்கூடாதுன்னா
இப்படிதான் கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிரந்தரமா கொடுக்கிறார். ஆனா இங்க ஒரு குடும்பத்தை நிரந்தரமா புறக்கணிக்கிறார். ஏலிக்கும் அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை, இனி ஆசாரிய ஊழியம் உன் குடும்பத்துக்கே கிடையாது. ஆமென். ஆசாரிய ஊழியத்தை உன் குடும்பத்தில் இனிமே யாராவது செய்யணும்னா எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடு, ஒரு அப்போ சாப்பிடணும்னா அப்படின்னு இறந்து போய் நிற்கணும், கெஞ்சி போய் நிற்கணும். அப்படி கேட்டால் கூட அவனுக்கு என்ன கிடைக்காது, அந்த வாய்ப்பு கிடைக்காது. வயதானவர்கள் உன் குடும்பத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு உயிரோடு இருந்தாலும் அவர்களை நினைக்கும் போது உனக்கு சந்தோஷமே இருக்காது, அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவேன். இப்படி ஒரு துக்கமான செய்தி யாருக்கு கொடுக்கப்படுது, ஏலிக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு ஆண்டவர் மாற்று ஏற்பாடா சொல்றாரு, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனா எனக்காக எலும்பு பண்ணிட்டேன்டார். நான் அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன்டார். நான் அபிஷேகம் பண்ண நபருக்கு முன்பாக அவன் சகல நாளும் நடப்பான். இன்னைக்கு நீங்க தான் யாரு, ஆசாரியர்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிப்பதற்காக இருந்த அந்த திரைச்சிலையை இரண்டாக கர்த்தர் கிழித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எல்லாரும் தைரியமா கிருபாசனத்தண்டைக்குள்ள நுழையும்படியான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நேரடியா யாருடைய ரெக்கமெண்ட் இல்லாம. அல்லேலூயா. தைரியமா நம்ம இப்ப எங்க வந்துட்டோம், கிருபாசனத்தண்டைக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்க அந்த நாட்களில் இருந்ததை காட்டிலும் இந்த நாட்களில் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு அவங்களுக்கு எழுத்தின்படி பயம், அடிச்சிருவாரு அப்படின்னு பயம். அல்லேலூயா. செத்துருவோமே அப்படிங்கிற பயம். அதனால தான் வேற வழி இல்லாம என்ன செஞ்சாங்க, அப்படி அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த ஆட்கள் அப்படி இருந்தான். அதான் பொல்லாத ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இப்போ நாம அப்படி அல்ல. ஆண்டவர் மேல உள்ள அன்பின் நிமித்தம், ஆண்டவர் மேல உள்ள ஒரு மரியாதை நிமித்தம் கர்த்தரை நாம மதிக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முறைகளிலும் நாம் காண்பிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், பரலோகத்துக்கு போவோம், அங்கதான் நமக்கு நிலையான வீடு, நிரந்தர வீடு. அப்ப இங்க உண்மையான ஒரு ஆசாரியனாக அவருடைய உள்ளத்துக்கும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக இருந்தாதான் எங்க போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் அபிஷேகம் பண்ணின மேசியாவுக்கு முன்பாக நாம நடக்க முடியும். அல்லேலூயா. அல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அப்போ நாம் ஆண்டுடைய உள்ளத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் ஏற்ற விதமா நடக்கணுங்கிறத நடக்காத இந்த குடும்பத்தார் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இவங்கள்ட்ட இருந்த மைனஸ் என்ன, இவர்கள்ட்ட இருந்த பாதிப்பு என்ன, இவர்கள்ட்ட இருந்த குறைவு என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து இது என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எழுதப்பட்டிருக்கு, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அல்லேலூயா. இவர்கள் நல்ல வளர்ந்த வாலிபர்கள், என்ன நடக்குங்கிறது எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆலயம்னா என்னன்னு தெரியும், ஆராதனைனா என்னன்னு தெரியும், பலிகள் அப்படின்னா எப்படி பலி செலுத்தணும் எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அடுத்த அந்த பணிவிடை வேலைகள் எப்படிப்பட்டது எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருந்தவர்களை குறித்து பைபிள் சொல்லுது. அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை என்ன செய்யல, அறியல. இவர்களுடைய தகப்பன் யாரு, ஒரு தேவ மனிதன். இவர்களுடைய தகப்பன் யாரு, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவர்களுடைய தகப்பன் யாரு, அன்னைக்கு அவன் தான் நியாயாதிபதி. இவர்களுடைய தகப்பன் யாரு, அவன் தான் பிரதான ஆசாரியன். இவர்களுடைய தகப்பன் யாரு, அவன் ஒரு பரிசுத்தவான். ஆனா அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு பிள்ளைகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பேலியாளின் மக்கள். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுடைய பிள்ளைகளுக்கு அவமானமான ஒரு பேரு, கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு இருக்கு. பேலியாளின் மக்கள் அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்க போய் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இதுக்கு மேல வார்த்தை தேவையா? இஸ்ரவேலிலேயே கனத்திற்குரிய குடும்பம் பிரதான ஆசாரியனுடைய குடும்பம் தான். அப்ப அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதனை. ஒரு பரிசுத்தவானுடைய பிள்ளை எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இருந்திருக்கு. அல்லேலூயா.
ஒரு ஊழியம் செய்யனுடைய பிள்ளைகளுக்கு இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? இருந்திருக்கு. அப்போ ஆசாரியர்கள் என்று மார்த்தட்டுகிறோமே. இன்னைக்கு நாம இதுல இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை அறியாத ஒரு ஆளா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன அறிவு தேவை? நான் கர்த்தரை அறிகிற அறிவு உடைய ஒரு நபரா இருந்தாதான் நான் கர்த்தருடைய உள்ளத்தையும் அவருடைய சித்தத்தை அறிந்து நடக்க முடியும். கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியலன்னா நான் எப்படி நடப்பேன்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை யாருன்னு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நான் எப்படி பயப்படுவேன்? கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியல, அப்புறம் அப்படி அவரை எப்படி நான் ஆராதிப்பேன்? அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தேவை சொல்லுங்க? கர்த்தரை அறிகிற அறிவு தேவை. அல்லேலூயா. நீங்க ஒரு வேலையில சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம்ப நாட்கள்ல உங்களுக்கு அதிகமான அனுபவங்கள் இருக்காது, அப்படிதானா? அதனால தான் 6 மாசம் என்ன கொடுக்குறாங்க? டைம் கொடுக்குறாங்க. அந்த 6 மாசத்துல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன செய்வாங்க? பார்த்து அதுக்கப்புறம் தான் பெர்மனண்ட் ஆக்குவாங்க. அதில் உங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, நீங்கள் அந்த வேலையை அந்த நிர்வாகம் எதிர்பார்த்த மாதிரி செய்யலை அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து என்ன செஞ்சிருவாங்க? நீங்கள் போயிட்டு பிறகு வாங்கன்னு சொல்லிடுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. இதை மாதிரி தான் கர்த்தரை சேவிக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம் ஆண்டவர் யாருன்னே தெரியாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு நாள் வரும்போது கதவை தட்டிட்டு ஆண்டவரே மணவாளனே எனக்கு கதவை திறங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறது? கர்த்தர் எனக்கு தெரியாது அவர் சொல்லிட்டு போயிடுவார். முழுக்க முழுக்க வேலையை ஊழியம்தான். முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் தான் ஈடுபாடு. நேர செலவு பண்ணுறது எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் தான். ஆனால் இன்னும் யாரும் அறியலை, கர்த்தரை அறியலை. எவ்வளோ வருத்தமான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் என்ன செய்வாங்க? தேடுவார்களேன்னு இருக்கு. அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் ஆசாரியன் சொல்லிட்டு எனக்கு கர்த்தரே தெரியாத ஒரு நபரை நான் வாழ்ந்தேன்னா எப்படி இருக்கும்? அப்போ நான் கர்த்தரோடு நெருங்கணும், கர்த்தரை நான் அறிந்து கொள்ள பிரயாசப்படணும், ஜெபத்தின் மூலமா அந்த உறவை நான் வளர்த்து கொள்ளணும், வேதத்தை அதிகமாய் நான் வாசித்து கர்த்தர் இதில் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் கர்த்தர் தன்னை படிப்படியாக என்ன செஞ்சிருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை வாசிச்சாதான் யார் தெரியும்? கர்த்தர் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. நம்ம கூடவே பல ஆண்டுகளாக வாழ்ந்தாலும் கணவனுக்கு மனைவியை புரிய முடியல, மனைவிக்கு கணவனை புரிய முடியல, பெற்றோருக்கு பிள்ளைய புரிய முடியல, பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன செய்ய முடியல, புரிய முடியல. நீங்களாவது வந்து எடுத்து சொல்லுங்க, எங்க பிள்ளைகள்கிட்ட வந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க, நீங்க பேசுங்க. அவங்களுக்கு நாங்கள் படுற கஷ்டம்லாம் என்ன செய்ய மாட்டேன்து, தெரிய மாட்டேன்து. அவங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் உதவி செய்கிறோம், எப்படிலாம் அவங்கள நேசிக்கிறோம், பராமரிக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் என்ன செய்யறது இல்லை, தெரியறது. நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்க, நீங்கள் வந்து புத்தி சொல்லுங்க. இப்படிலாம் நடக்குதா? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததான் காரணம். ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாததான் காரணம். உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு? ஹலோ, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் துதிக்கிறீங்களே, நீங்கள் பாடுறீங்களே, நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்களே, நீங்கள் சர்ச்சுக்கு தேடி வாரீங்களே, உங்கள் கையில் ஒரு பைபிள் எல்லாம் வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன தொடர்புன்னு தெரியுமா? நீங்க அவருக்குள் யாரா இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் அறிகிற அறிவு கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமா இருக்கிறதெல்லாம் நான் நஷ்டமும் குப்பையுமா என்றோம். அல்லேலூயா. அதுக்காக நான் எல்லாத்தையும் பின்னானதை நான் மறந்து முன்னானதை நான் என்ன செய்யறேன்? நாடுகிறேன். அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்பட்டு அந்த உயிர் தெழுதலில் நான் பங்கடையும்படியாக எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இதை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன்றார். அல்லேலூயா. நீங்க என்னைக்காவது அவருடைய பாடுகளின் ஐக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்களா? ஆமென். அவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை உணர்வதற்கு நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? 1 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணுமே, அதற்கான வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கணும்னு பைபிள் சொல்லுது, அதனுடைய மேன்மை உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியலன்னா இன்னும் உங்களுக்கு யார் தெரியலன்னு அர்த்தம். எங்க கையில் ஒரு டெக்ஸ்ட் புக்கை ஒரு பிள்ளை வச்சிருக்கு, அந்த டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணவே இல்லை. நாளைக்கு பரீட்சை, அது பாட்டு சும்மா பேக்கில் வச்சு என்ன செய்யுது?
கொண்டு போகுது, திரும்ப கொண்டு வருது. எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன செய்யுது? ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுது. அந்த பிள்ளை பாஸ் ஆகுமா? அந்த பையன் பாஸ் ஆவானா? ப்ரமோஷன் இருக்குமா? நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போக முடியுமா? அந்த ஸ்கூலில் அந்த இயர் ஃபுல்லாக படிக்கும்போது நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, வெரைட்டி ஆஃப் லெசன்ஸை டீச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் ஹோம்ஒர்க் இருக்குது, ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, எக்ஸசைசஸ் இருக்குது. இதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவேன். மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். மணி அடித்த உடனே என்ன செஞ்சிருவேன், பெய்யிருவேன். சொல்லுதுன்னா அந்த பிள்ளை மண்டையில் ஏதாவது இருக்குமா? அது தமிழில் படித்தது புரிஞ்சிருக்குமா? இங்கிலீஷை படித்தது தெரிஞ்சிருக்குமா? அதுக்கு மேக்ஸு தான் என்னென்னு புரியுமா? சயின்ஸை தான் தெரியுமா? சோசியல் ஏதாவது விளங்குமா? இதை மாதிரி நான் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வருவேன். அதுக்கப்புறம் ஆமேன் என் ஆத்மாவை போட்டு ஆசீர்வதிச்சோன்னு என் வீட்டுக்கு நான் என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். இந்த இடைப்பட்ட நாட்களில் நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ண மாட்டேன், ஒரு நாளும் வேதத்தை கையில் எடுத்து உட்கார்ந்து பொறுமையை என்ன செய்ய மாட்டேன், வாசிக்க மாட்டேன். பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தோடு இணைஞ்சு நான் சேர்ந்து என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனால் நான் எங்கே போயிடுவேன், எனக்கு தெரியல நீங்கள் எங்கே போகிறீங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியல நீங்கள் பரலோகம் போவீங்களான்னு. உங்களுக்கு கர்த்தர் யாருன்னே தெரியலன்னா எப்படி போக முடியும்? ஹலோ, உங்களுக்கு கர்த்தர் யாருன்னு? கர்த்தர் அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான், பொறுமை உள்ளவர் தான். ஆமேன். அவர் இரக்கத்தில் எப்படி இருக்கிறாராம், ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாராம். 1000 தலைமுறைக்கு என்ன கொடுக்குறாராம், இரக்கத்தை வாரி வழங்குறாராம். அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர், நீதி உள்ளவர், நியாயாதிபதி, பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ நாம் கர்த்தரை சரியாக அறியலைன்னா அவரை நம்ம மதிக்க மாட்டோம், அவரை நம்ம கனம் பண்ண மாட்டோம், அவரை நேசிக்க மாட்டோம், அவரை தேட மாட்டோம், ஒன்றுமே செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தெரியணும், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஊழியத்தை கையில் கொடுத்து, வேலையை கையில் கொடுத்து, இந்த பட்ட ஆசாரிய பட்டத்தை கையில் கொடுத்து, இதுக்கு எத்தனையோ பேர் போட்டி போட்டப்ப ஆரோனுடைய வம்சத்திலேருந்து வர்றவனுக்கு மட்டும்தான் பிரதான ஆசாரிய பட்டம் சொல்லி ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து அந்த வம்ச வழியில் வந்துட்டு இப்படி கர்த்தரையே அறியாமல் இருந்தால் ஆண்டவர் விட்டு வைப்பாரா? அல்லேலூயா. ஒரு நாளில் நம்ம விவரம் தெரியாமல் இருந்தோம், இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், உண்மை நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது, நம்முடைய இதயம் குருடாக்கப்பட்டிருந்தது. இந்த உலகத்தின் அதிபதி எல்லாத்தையும் நமக்கு இருட்டடிச்சு வச்சிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். எல்லாமே எதுக்கு முன்னாடி இருக்கு, நம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்யணும், அறியன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இது உங்களுடைய வாஞ்சையாக இருப்பதாக. இவர்களுடைய 2வது கிரியை எப்படி இருந்தது பாருங்க, 17வது வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய். அந்த வாலிபரின் பாவம் எங்க பெரிதா இருந்ததா? ஊர்ல இல்ல, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இல்ல, கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் எப்படி இருந்துச்சு. அவங்க பாருங்க, அங்க பலி செலுத்த வருகிற அந்த ஜனங்கள் தகன பலியா தகனிக்கிறதற்கு முன்பதாகவே அது பொறித்து கொண்டிருக்கும் போதே ஒரு 3 வளையங்களை கொண்டு வந்து குத்தி என்ன செஞ்சிருவான், நல்ல தொட்டக்கரியா பார்த்து குத்தி எடுத்துட்டு போயிடுவான். ஆமேன். ஐயா வெயிட் பண்ணுங்க, பொறிச்ச பிறகு எல்லாமே உங்களுக்கு தானே, அதெல்லாம் முடியாது, குத்திட்டு போயிடுவான். கொழுப்பு தகனிக்கப்படணும், அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா பச்சைக்கறி தான் வேணும், வேறெல்லாம் என்ன செய்ய முடியாது. தாரியா இல்லை நான் எடுத்துக்கிட்டோம், அவன் அனுப்பின வேலைக்காரன். அப்படியே மக்களுக்கெல்லாம் பரிதாபமாக இருக்கும். அதோடு கூட மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் தவறாய் நடந்தார்கள். பொல்லாத வாழ்க்கையை துணிகரமாக என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தார்கள். யாருமே செய்யக்கூடாத ஒரு அசுத்தத்தை தேவ பிரசன்னத்தில் என்ன செஞ்சாங்க. அதனால தான் கர்த்தருடைய சந்நிதியில் அது ரொம்ப பெரிதாக இருந்தது. அப்போனா அவங்க பரிசுத்தமாக இல்லை, பயபக்தியாக இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கூட கர்த்தருக்கு பயப்படணும் அப்படிங்கிற அறிவே. எனக்கு கர்த்தரே தெரியல, கர்த்தரை யாருன்னு தெரியல, அப்புறம் எப்படி கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழணும்னு அவனுக்கு தெரியும். அப்படி ஆயிட்டு அவங்க கதை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை யாருன்னு அறியலைன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுத்தமாகவே இருக்க மாட்டீங்க, நீங்கள் பரிசுத்தமாகவே இருக்க மாட்டீங்க. ஆமே. கர்த்தர் நீங்கள் சோப் போட்ட உடனே அப்படியே மனம் குளிர்கிற
ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்கு பட்டரே போட முடியாது. அல்லேலூயா. நான் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தோன்னா ஆண்டவர் அப்படியே என் காணிக்கையில் என்ன செஞ்சிருவார்? மயங்கிடுவார்னா நீங்கள் தான் ஏமாறணும். அல்லேலூயா. ஆமாம். நான் கையை ரெண்டையும் உயர்த்தி தோத்திரம் சொல்லிட்டேன்னா உடனே ஆவியானவர் என்ன செஞ்சிருவார்? இறங்கிடுவார்னா ஆவியானவர் இறங்க மாட்டார், வேற ஆவி இறங்கும். வாழ்க்கை ஃபுல்லாக அசுத்தம் பெறும். அல்லேலூயா ஆமேன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியாக இறங்கும், பொல்லாத ஆவி தான் இறங்கும். அப்போ இவர்கள் எப்படி நடக்கலை? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் நீட்டாக சுத்த பத்தமாக குளிச்சு வாயெல்லாம் நல்லா கழுவி சோப்பெல்லாம் போட்டு, ஆமாம் ஏதாவது அப்படி இப்படி பேசியிருந்தா ஆண்டவரே என்ன செய்ய, இந்த வாயெல்லாம் என்ன செஞ்சுருங்க, கழுவிருங்க. அல்லேலூயா. இந்த கையால் ஏதாவது செஞ்சால் நல்லா சோப்பு சானிடைசர்லாம் போட்டு என்ன செய்யுங்க, கழுவிருங்க. இந்த காலை எங்கேயாவது போகக்கூடாத இடத்துக்கு போயிருந்தா காலை போட்டு தேய்ச்சி சுத்தமாக அப்படியே பார்க்குறதுக்கு பல நாக்கிட்டு வந்தால் ஆண்டவர் நம்பிடுவாரா? அல்லேலூயா. இங்கே உள்ள வந்த உடனே மட்டும் இயேசுவே என் தெய்வமே என்மே மனமிரங்கும், நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன். எத்தனை நாள் பாவம் செய்வேன்? அதை சொல்லு. ஆமாம், இத்தனை நாள் வரைக்கும் பாவம் செய்வேன், இதுக்கப்புறம் பாவத்தை விடுறேன்னா சொல்லு. வாய் திறந்து சாகிற வரைக்கும் பாவியாவே இருந்து செத்துறாத, நரகத்துக்கு போயிருவப்பா அப்படின்னு ஆண்டவரே பரிதாபப்பட்டுருவார். ஓயாது வந்து கையை உயர்த்தி என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை நிப்பாட்டு. எத்தனை தடவை உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வரைக்கும் ஓகேயா, இனிமே பாவம் செய்ய மாட்டியா அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்டால் நம்ம நிலமெல்லாம் என்னத்துக்கு ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொய் சொல்கிறத நிறுத்துறதில்லை, கோவப்படுறதை நிறுத்துறதில்லை, சண்டை போடுறதை நிறுத்துறதில்லை, பகையை நிறுத்துறதில்லை, விரோதத்தை நிறுத்துறதில்லை, கசப்பை நிறுத்துறதில்லை, வைராக்கியத்தை நிறுத்துறதில்லை. என்னென்ன தப்பு தண்டா பண்ண முடியுமோ அத்தனையும் அப்பப்போ டச் பண்ணிட்டு என்ன செஞ்சிருது வந்துட்டு கடைசியில் இங்கே கைகளை உயர்த்தி நாவின் தூதி உடனே அப்படின்னா எப்படி இருக்கும்? கையை பார்ப்பார் ஆண்டவர், அழுக்கு கைடா, கை மட்டுமா அழுக்கா இருக்கு, உள்ள அதை காட்டில் அதிக கேடா என்ன செய்யுது இருக்கு. இதை வச்சுட்டு நீ எப்படி ஏன் சன்னிதானத்தில் வருவ அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. வாரம் ஃபுல்லாக ஈஸ்டத்துக்கு அலைஞ்சிட்டு ஆமேன் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் துணிஞ்சு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வந்த உடனே மட்டும் ஒரு பயபக்தியை நீங்கள் காட்டினீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ வேஷம் போடுகிறாய். என்ன போடுறா? நீ வேஷம் போடு. ஓ வேஷத்தை பார்த்து வேணா நம்பலப்பா. ஐயோ என்ன பக்தி, என்ன பரவசம். அல்லேலூயா. என்ன ஒரு ஆராதனை. பரவாயில்லையே, நம்ம மக்கள் முன்பை காட்டிலும் எப்படி இருக்கிறார்கள்? ஆர்வமாக இருக்கிறார்களே, அழகாய் பாடுகிறார்களே, உண்மையாய் ஆராதிக்கிறார்களே அப்படின்னு ஆவியில் இல்லாத பாஸ்ட் வேணா நினைக்கலாம். ஆவியில் இருக்கிற பாஸ்ட்டை ஏமாற்ற முடியாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, பரிசுத்த ஆவி பெற்ற போதகரை ஏமாற்ற முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தள்ளுறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அவருக்கு சப்ஸ்டிடியூட்டுக்கு ஆள் நிறைய இருக்கு. விவரம் இல்லாத சாமியல் ரெடியா இருக்கான். ஆமேன். புதிய தலைமுறை ஏராளம் ரெடியா இருக்கு. ஆண்டவரை நல்லா அறிந்திருந்தும் புரிந்திருந்தும் தெரிந்திருந்தும் மறுபடி 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 விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப தீங்கான காரியங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் நிரந்தரமாக என்ன செஞ்சிருவாரு? விலக்கி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் கெஞ்ச வேண்டியது இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கம் கிடைக்குமாங்கிறது என்ன செய்யாது, தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பொல்லாத வாழ்க்கை இந்த ஓப்பனி பினகாஸ் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம், பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தேவ மனிதனை ஏலிட்ட ஆண்டவர் அனுப்பி சொல்கிறாரு, நீ உன் குமாரர்களை மதிக்கிறப்பா, என்ன பார்க்கல, நீ யாரை மதிக்கிற? உன் குமாரரை மதிக்கிற. 2ஆம் அதிகாரம் 29 30வது வசனத்தில் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணா நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணா நானும் கனவீனம் பண்ணிடுவேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய உள்ளத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் ஏற்ற ஒரு ஆசாரியனா நான் இருக்கணும்னா கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்திருக்கணும், பரிசுத்தமாக வாழணும். 3வது கர்த்தரை கனம் பண்ணணும். என்ன பண்ணணும்? கர்த்தரை அவர் நம்ம சொல்கிறோம்ல, மரியாதை கொடுத்தா மரியாதை. நமக்கே அவ்வளோ ரோசை இருக்குல்ல, நீ என்னைய மதிச்சா நான் உன்னையே மதிப்பேன். அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே
நீங்கள் என்னை மதிச்சிங்கன்னா நான் உங்களை மதிப்பேன். என்னையை நீங்கள் அசட்டை பண்ணிங்கன்னா உங்களை நானும் என்ன செஞ்சிருவேன். ஆமாம், நான் பிதாவானால், நான் எஜமானனால் எனக்கு பயப்படுற பயத்தை எங்கப்பா, எனக்குரிய கனத்தை எங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவர்கள் எல்லாரும் கர்த்தரை என்ன செஞ்சாங்க, கனவீனம் பண்ணாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஆசாரியர்கள் தான் கர்த்தரை கனம் பண்ணுறதுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? பிரகாரத்துக்கு வந்துட்டீங்களா? கரெக்டாக பலியெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? அந்த ஆட்டுக்குட்டிக்கு 1 வயது தானா? அதில் நசல் கொண்டது ஏதாவது இருக்கா? காயம் ஏதாவது இருக்கா? ஆண்டவரெல்லாம் ஏமாத்தல. முதற் பலன்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததுல எல்லாம் தசம பாகத்தெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? ரைட். சர்வாங்க தகன பலியை கொண்டாங்க, அதை அப்படியே என்ன செய்யணும் அவரு. அப்போ இதெல்லாம் பயபக்தியோட செய்யப்பட்டு அவங்கள பார்த்தாலே எப்படி இருக்கும், ஒரு பயம். அந்த இடத்துக்குள்ள போகும்போது ஆசாரியன் தன்னை ஆயத்தப்படுத்துவது, தன்னை சுத்திகரிப்பது, கர்த்தருக்கு முன்பாக தன்னை நிற்பதற்கு தகுதிப்படுத்துறதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களுக்கு எப்படி இருக்கணும், நடுக்கம் வரணும். ஆசாரி அது ஊனமா இருக்கா, சரி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் பார்த்து தொடக்கரியை மட்டும் கொடுத்துரு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, அது 1 வயசு ஆகலையா, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குதா, செத்து போனதான் கொண்டு வந்திருக்கியோ, உயிரோட இருக்க கொண்டு வரலையா, பரவாயில்ல, அப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நமக்கு சைடில் என்ன செஞ்சிரு, கவனிச்சிருந்தா மக்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் யார் நடந்தா, இந்த ஓப்பனி பின்னகாஸ் அப்படிதான் என்ன செஞ்சாங்க. அப்ப கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய விதத்தில் அவங்க என்ன செய்யல, கனம். பாருங்க, தாவீது சொல்றான், உம்முடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் வாசம் பண்றவங்க யாரு, பாக்கியவான்கள். யாரு பாக்கியவான்கள்? ஏன்னா நான் ராஜா தான், எனக்கு அபிஷேகம் இருக்கு, உண்மைதான், என் தலையிலே கிரீடம் இருக்கு, உண்மைதான், நானும் ராஜ வஸ்திரம் தான் போட்டிருக்கேன், ஆனா என்னால பிரகாரத்தை தாண்டி உள்ள வர முடியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் எங்க கிடைச்சிருக்கு, உங்க சன்னிதானத்தில் கிடைச்சிருக்கு. இந்த குருவிக்கு கூட பிரிவிலேஜ் இருக்கு, ராஜாவாகி எனக்கு அப்படி ஆதங்கப்படுறான். யாரு? கிங் டேவிட், தாவீது ராஜா அப்படி ஆதங்கப்படுறான். ஒரு அடைக்கலான் குருவி என்னைக்கா நினைச்சு பார்த்துருக்கீங்களா? தகைவிலான் குருவியெல்லாம் நீங்க என்னைக்கா மைண்ட் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம ஒரு பெருசா நினைக்க, அந்த குருவியெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை. அது பறக்கும், அது போகும், அது எத்தனை நாள் வாழுது யாருக்கு தெரியும், அது வீடு எங்க இருந்தா எனக்கு என்ன, அப்படிதான் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான இடத்துல நின்று வேலை பார்க்குற ஓப்பனி பினகாசுக்கு இந்த மைண்டே இல்லை. பார்த்தீங்களா, இந்த மைண்டே இல்லை. என்னைக்காவது இந்த கேம்பஸுக்குள்ள நுழையும் போது உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கா? இந்த ஆலயத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது ஆண்டவரே அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இந்த பலிபீடத்துலலாம் அப்படி சரிசன்னு ஏறி இறங்குறோமே, இந்த பலிபீடத்துலலாம் இன்னைக்கு பார்க்குறக்க ஒரு சின்ன திண்டு மாதிரி, ஆனால் இதில் ஏறுறோமே இறங்குறோமே, ஐயோ இதிலலாம் நம்ம ஏறுறதுக்கு என்ன கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? வந்தால் தான் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு என்ன செய்யணும், சனிக்கிழமை என்ன செய்யணும், ஆண்டவரே நாளைக்கு உங்கள் பிரசன்னத்துக்கு போகிறேன், உங்கள் சமூகத்துக்கு போகிறேன், அப்பா என்னை ஆசீர்வச்சிருங்க, அது நீங்கள் வாசம் பண்ணுற இடம், நீங்கள் தெரிந்து கொண்ட ஸ்தானம், எனக்கு ஏற்ற வார்த்தை வரணும், என்ன உங்கள் பிரசன்னத்தினால நிரப்பணும். அல்லேலூயா. ஆமாம், உடனே ஆலயத்தை பார்த்தோன்னு மட்டும் அங்கே வெளியே செருப்பை கழட்டி போட்டு உள்ளே வந்துட்டு வெளியே போகணுன்னு எதுவும் நினச்சிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இப்போ. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எங்கே இப்போ முந்தி பழைய ஏற்பாட்டில் அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தோன்னே தேவன் ஆலயத்தை வஸ்திர தொங்கலினால் என்ன செஞ்சார், நிறைத்தார். ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு ஷெக்கினா மகிமை இருந்துச்சு. ஆனால் தூதர்கள் கர்த்தரை உயர்த்தி பாடுறாங்க, சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கேம்பஸுக்கு வெளியே என்ன இருக்கு? அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் யாரை கனம் பண்ணணும்? நீங்கள் எங்கே இருந்தாலும் யார் உங்களை பார்த்துட்டு இருக்கா? எங்கே போனாலும் யார் உங்களை தொடர்ந்து வருகிறோம்? அவர் சர்வ வியாபி, அவர் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவரை கனம் பண்ணுறீங்களா? நீங்கள் அவரை கனவீனம் பண்ணுனா உங்களை அவர் கனவீனம் பண்ணிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கா இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? அதை எடுத்துடுவார். அதுக்கப்புறம் செல்லா காசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிட்டோன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இந்த குடும்பம் அப்படி ஆயிட்டு, ஏலியின் குடும்பம் அப்படி என்ன செஞ்சுட்டு ஆயிட்டு, நம்ம அப்படி ஆயிடக்கூடாது.
அல்லேலூயா. கனத்தின் மேல் கனத்தை, மகிமையின் மேல் மகிமையை, உயர்வுக்கு மேல் உயர்வு, மேன்மைக்கு மேல மேன்மை, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்துக்கு மேல ஐஸ்வர்யம். இதெல்லாம் எதன் அடிப்படையில்னா கர்த்தரை நீங்க கனம் பண்றதுல தான். அல்லேலூயா. அப்போ நீங்க கர்த்தரை கனம் பண்றதுக்கு என்னங்க செய்றீங்க யோசிச்சு பாருங்க. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதற் பலனாலும் கர்த்தரை நீ என்ன செய், கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படிலாம் ஒவ்வொரு படிகளிலும் நான் உண்மையிலே அதை நிறைவேற்றுகிறேனா யோசிச்சு பாரு. நீ உண்மையிலே கர்த்தரை ஹானர் பண்றீங்களா? உங்களை யாராவது மதிக்கலைன்னா கோபம் உங்களுக்கு எங்க வருது? அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றுட்டேன், ஆண்டுடைய பிள்ளையா வாழ்றேன்னு சொல்ற நாம கர்த்தரை மதிக்கலைன்னா கர்த்தர் முகத்தை திருப்புவாரா திருப்ப மாட்டாரா? கர்த்தர் தன்னுடைய கரத்தை சுருக்குவாரா சுருக்க மாட்டாரா? கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வானத்தை அடைப்பாரா அடைக்க மாட்டாரா? அடைச்சிருவாரு. அல்லேலூயா. அவருடைய உள்ளம் இப்பவும் தேடிட்டு இருக்கு. அவருடைய உள்ளத்துக்கும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தக்க ஒரு உண்மையான ஒரு ஆசாரியனை கர்த்தர் தேடுகிறார். இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் உண்மை உள்ளவர்களை பார்க்க விரும்புகிறோம். எல்லாத்திலையும் உண்மையாக இருப்போம். கர்த்தரை அறியணுங்கிறதுல உண்மையாக இருப்போம். ஏதோ டைம் பாஸுக்காக சர்ச்சுக்கு வராதிங்க. ஏதோ நேம் சேக்குக்காக சர்ச்சுக்கு வர, பேருக்காக சர்ச்சுக்கு வராதிங்க. சண்டேங்கிறதுக்காக சர்ச்சுக்கு வராதிங்க. நான் கர்த்தரை அறியணும், அவரோட நான் நெருங்கணும், அவரோட நான் உறவாடணும், அதுக்காக சர்ச்சுக்கு வாங்க. பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கணும். ஏன்னா பரிசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்க எப்படினாலும் இருந்துட்டு போட, அதை பற்றி டோன்ட் கேர். ஆனால் நான் எப்படி இருக்கணும்? நான் என் வஸ்திரத்தை கரப்படாமல் காத்துக்கொள்ளணும். என் ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவாதம். அவங்க இவங்கன்னு நான் யாரையும் நிச்சய முடியாது, கையை காட்ட முடியாது. அப்போ நான் எப்படி இருக்கணும்? என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் கர்த்தரை கனம் பண்ணணும். நான் கர்த்தரை கனம் பண்ணாதான் என் பிள்ளை கர்த்தரை கனம் பண்ணும், என் சந்ததி கர்த்தரை கனம் பண்ணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி அப்படிலாம் சூழ்நிலைகளை நம்ம உருவாக்குவோம். கர்த்தரை அறிகிற அறிவை நான் மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறைகளுக்கு கொடுப்போம். பரிசுத்தமாய் நான் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அந்த பாதையில் நடத்துவோம். கர்த்தரை நான் மாத்திரம் கனம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, நம்முடைய இளம் தலைமுறைகளையும் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் வளர்ப்போம். ஆண்டுடைய உள்ளத்துக்கும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்ற உண்மையான ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை கனம் பண்ணி நிலையான வீட்டை நமக்கு உண்டாக்கி, ஆமென், அவருக்கு முன்பாக நடக்கும் கிருபையை தேவன் நமக்கு தந்தருள்வார். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.